என்ன கருமண்டா இது. ரீசெண்டாக ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். என்ன எழவி அது? இன்ஸ்டா அண்ட் யூடியூப்பில் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருந்த ப்ராடக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. நிறைய யூடியூபர்ஸ் நல்ல ரிவ்யூ தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அது என்னன்னு சொல்லிட்டு நான் கடைசியாக சொல்கிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ப்ராடக்ட்டு. பார்க்க என்னமோ நல்லா தான் இருக்கும். நான் கடைசியில் சொல்கிறேன் என்ன கதை அப்படின்ட்டு. அடுத்து வந்து ஒரு ப்ரஷ் கொடுத்துருந்தானுங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம டிஸ்போஸ் பண்ணிடுவோம். இந்த ஒரு ப்ராடக்டால் என் செல்ஃபு ஃபுல்லாக நாசமாயிடுச்சு. ப்ரஷ்ஷு பார்க்க ஏதோ நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. குவாலிட்டி கூட ஓகே தான். பட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். அடுத்து வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன அந்த வெள்ளை டப்பா. எனக்கு இந்த ப்ராடக்ட் ஓப்பன் பண்ண சொல்லவே டோட்டலி டிசப்பாயின்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு கொடுத்தா மாதிரி இருந்துச்சு. இதுதான் ரொம்ப இதுவான மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா நான் அதில் பார்த்த ப்ராடக்ட் வேற, இவங்க கொடுத்தது வேற. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. அதுவும் இல்லாமல் கையெல்லாம் ஒரு மாதிரி வந்து ஆக்வர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை எடுத்து பார்க்க சொல்ல என்னதான் மீஷோவில் வாங்கினாலும் அதுக்கு நீ என் மேலே ஒரு ஃபால்ட் இருக்குன்னு சொன்னல ஃப்ரெண்ட்ஸ். அது வேறு ஒன்றும் இல்லை. அவங்க எல்லாம் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கி போட்டிருந்தாங்க. சரி அதை விட ப்ரைஸ் கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் மீஷோவில் வாங்கினேன். அதுதான் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏதாச்சும் வெளியே இருக்கோம், டஸ்ட்டை வந்து குயிக்காக வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்றதுக்காக வாங்கின ப்ராடக்ட். ஏதாச்சும் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாபா ஒரிஜினல் இல்லையானு இப்போ செக் பண்ணிடலாம். நான் என்னுடைய பழைய ஷூ ஒன்று எடுத்திருக்கேன். அது வந்து பழசாக இருக்காது. அது இப்போ நம்ம க்ளீன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ தேய்ச்சாலும் லைட்டாக அது மேலே இருக்கிறது கொஞ்சமாச்சும் போகுது தவிர ஃபுல்லாக இது ஒன்று க்ளீன் ஆன மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. அது என்னன்னே எனக்கு புரியல. அது ஒரிஜினலாக இல்லையா டூப்ளிகேட்டான்னு கூட எனக்கு தெரியல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.